ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 38ஆம் அத்தியாயம். ருத்ராட்சம் யார் அணியலாம்? பெரியவாளுடைய ஒரு பக்தர் ஒரு முறை நேபாளம் சென்றார். அங்கு ஸ்ரீ பசுபதிநாதர் ஆலயத்திற்கு சென்று அருமையான தரிசனம் பெற்றார். அந்த உன்னதமான சிவ திருத்தலத்தில் உயர்ந்த ருத்ராட்ச மாலை ஒன்றையும் வாங்கி கொண்டார். பிறகு காஞ்சிபுரம் வந்து ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு பசுபதிநாத பிரசாதத்தையும் தான் வாங்கிய ருத்ராட்ச மாலையையும் சமர்ப்பித்தார். பசுபதீஸ்வரரை நன்னா தரிசனம் பண்ணினியா? பெரியவா அனுகிரகத்தில் நன்னா தரிசனம் பண்ணினேன். கையிலே அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து கொண்டார். சரி, இதை என்ன பண்ண போற? பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுத்தேன்னா கழுத்தில் போட்டுக்கலாம்னு இழுத்தார். பெரியவா மௌனமாக சில நிமிடங்கள் இருந்தார். அப்போ நீ இனிமே பொய் சொல்லாம இருப்பியா? ஒரே தடாலடியாக கேட்டார். பக்தருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆஹா, பெரியவா, இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு துணிச்சலான பொய்யை சத்திய சந்நிதியின் சொல்ல நாக்கு எழுமா? இல்லை பெரியவா, சத்தியமா என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு பேங்க் ஆஃபீஸர். அதனால் பொய் சொல்லாமல் சில ரெக்கார்டுகளை தயாரிக்க முடியாது. இப்படி எழுதுன்னு எனக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் உத்தரவு போட்டால் என்னால் மறுக்க முடியாது பெரியவா. பரிதாபமாக தன் இயலாமையை ஒத்துக்கொண்டார். பெரியவா அந்த ருத்ராட்ச மாலையை இன்னும் கையில் வைத்து உருட்டி கொண்டிருந்தார். இந்தா பிடி, பொய் சொல்லாதவா, யாருக்காவது இந்த மாலையை கொடு. பக்தருக்கோ பரம சந்தோஷம். ஏனென்றால் இப்போது இதை யாருக்கு போடுவது என்பது ஏற்கனவே முடிவு செய்திருந்த ஒன்றுதான். நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாளிடமிருந்து அந்த ருத்ராட்ச மாலையை வாங்கி கொண்டார். ஆஹா, என் மனைவி கூறியது போலவே ஆயிற்று. இந்த ருத்ராட்ச மாலையை பேசாம ஆத்துல பெரியவாள் படத்திற்கு போட்டுடுங்கோன்னு சொன்னா. அது அப்படியே தான் இப்போ பெரியவாளும் உத்தரவு போட்டுட்டா. பிரசாதம் வாங்கி கொண்டு இல்லம் திரும்பியதும் முதலில் அந்த ருத்ராட்ச மாலையை பூஜையில் இருந்த பெரியவா படத்திற்கு அணிவித்தார். பொய்யே சொல்லாத ஒருத்தர் நம்மாத்து பூஜை அறையிலேயே இருக்கார் என்பது எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது. மனைவியிடம் கூறி சந்தோஷம் கொண்டார். கணவனும் மனைவியும் ருத்ராட்ச மாலாதாரராக காட்சியளித்த தங்களுடைய பெரியவாளை நமஸ்கரித்தனர். சிறிது காலம் சென்ற பின்னர் அந்த பக்தரின் உறவினர் ஒருவர் பெரியவாளை தரிசனம் செய்ய வந்தார். உன்னோட சொந்தக்காரன் அதான் அந்த பேங்க்ல ஆபீசரா இருக்கானே, அவன்கிட்ட ஹரிச்சந்திரனோட அம்சம் இருக்கு தெரியுமோ? ஏன்னா தன்னால பொய் சொல்லாம இருக்க முடியாதுன்னு பொய் சொல்லாம என்கிட்டயே ஒத்துண்டான். இந்த அருமையான அனுகிரக லீலையில் பெரியவா நம் எல்லோருக்கும் ஒரு உபதேசத்தையும் அளித்திருக்கிறார். ருத்ராட்சம் என்பது ஸ்படிகம் துளசி போல் மிகவும் பவித்திரமானது. ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது சத்தியம். இதுதான் பெரியவா திருவாக்கு. 38ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.